அது மாதிரி இந்த கோபத்தை பற்றி பார்த்தோம். நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்பு இருக்குது. 12 ராஜ உறுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோபம் எந்த உறுப்போட செயல்பாடு, எந்த உறுப்பு வந்து நம்ம உடம்புல வந்து சக்தி குறையாவோ இல்லை அதிகமானாலோ நம்ம வந்து அதிக கோபப்படுவோம், அதிக கோபம் வரும், கோபத்தன்மை இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கோவப்படுறாங்க அப்படின்னா அதிகமாக அவங்களுக்கு வந்து இந்த உறுப்போட செயல்பாடு வந்து பலகீனமாக இருக்குது, இல்லை அதிகமாக பலம் கூட இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கோபமே வராது, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அதே தான் இந்த உறுப்போட செயல்பாடு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா 12 ராஜ உறுப்பு பார்த்தோம். அதில் 12 ராஜ உறுப்பில் கல்லீரல், பித்தப்பை இதோட செயல்பாடு வந்து அதிக பலமாக, அதோட செயல்பாடு அதிகமாக இருந்துக்கு அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்களுக்கு அதிக கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்லீரலோட செயல்பாடை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறணும், என்ன மாதிரி இயற்கையான சூழலில் நம்ம வாழணும், இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா, கல்லீரலை பொறுத்தளவுக்கு அதிக உஷ்ணம் அடையுது அப்படின்னா நம்ம லிவரை வந்து சரி பண்ணக்கூடிய, சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பண்ணலாம், உணவுகள் எடுத்துக்கலாம், அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக தேவையில்லாத கழிவு உணவுகள் சாப்பிட்றதுனாலையும், இரவு அதிகமாக தூக்கம் முழிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி உறுப்பு வந்து பலகீனமாகும். இது எனக்கு தெரிஞ்சு நான் நண்பர்களுக்கு வந்து சரி பண்ணியிருக்கேன், மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதா? யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.